ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வெஜிடபிள் நூடுல்ஸ். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி விடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம், ரீஃபைண்ட் ஆயில். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது மாதிரி கொதிச்ச உடனே நம்ம நூடுல்ஸ் போட்டு வேக விடலாம். நான் இங்கே 150 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸ் வேக 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் வெந்துருச்சா பார்க்கலாம். இது மாதிரி வேகணும். நூடுல்ஸ் இருக்கிற தண்ணி ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 நம்பர் பூண்டு இது மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 8 பச்சை மிளகாய் இது மாதிரி கீரை எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணது. ஒரு கேப்சிகம் அதுவும் நீல வாக்கில் கட் பண்ணது. ஒரு 100 கிராம் கேபேஜ் எடுத்துக்கோங்க, முட்டைக்கோஸ். அதுவும் இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடலாம், ரீஃபைண்ட் ஆயில். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் இந்த சாப் பண்ண பூண்டை போட்டுடலாம். பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு வதங்கட்டும். இதில் நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். எனக்கு இங்கே வெங்காயம் கொஞ்சம் ஷார்ட்டேஜ், அதனால தான் கொஞ்சமும் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் எடுத்து வச்ச கேரட்டை போட்டுடலாம். கேரட்டு வதங்க கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ அதனால ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுடலாம். கேரட் வதங்கியதும் இந்த கேப்சிகம் போட்டுடலாம். இப்போ எனக்கு கிரீன் கேப்சிகம் மட்டும் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் வேணால் எல்லோ அண்ட் ரெட் கேப்சிகம் கூட போட்டுக்கலாம்.
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கு. சோயா சாஸும் நம்ம போட போகிறோம், ஸோ அதனால பார்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த முட்டைக்கோசையும் போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப வதங்கக்கூடாது, அந்த கிரன்ச்சினஸ் மெயின்டைன் பண்ணும். அதான் நூடுல்ஸோட டேஸ்டே அதுதான், அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். எனக்கு கிரீன் சில்லி சாஸ் பிடிக்காது, அதனால தான் நான் பச்சை மிளகா எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டா கிரீன் சில்லி சாஸும் போட்டுக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் போட்டா பச்சை மிளகா போட தேவையில்லை. பாருங்க நூடுல்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா நமக்கு இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். நூடுல்ஸோட தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ண பிறகு ரன்னிங் வாட்டர்ல நல்லா கழுவிக்கோங்க, பச்சை தண்ணியில. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. பாருங்க, பார்க்கும்போது எவ்வளோ டெம்ப்டிங்கா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.